இன்றைக்கு புனித வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி என்று கிறிஸ்தவர்கள் அனுசரிக்கிறார்கள். ஏன் என்று சிந்தித்தது உண்டா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதன் 24ஆம் வசனத்தில் பேதுரு இயேசுவின் சீஷர் இவ்விதமாய் பதிவு செய்கிறார்: நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய பாவங்களுக்காய், என்னுடைய பாவங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே இயேசு தம்முடைய சரீரத்திலே அதை சுமந்து இன்றைக்கு நம்மை நீதிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு வா, உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை செய்ய அநேகர் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் சரீரத்திலே நீங்கள் படுகிற பாடுகள் உங்களுடைய நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவது நிச்சயம் அல்ல. வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ உங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாய் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் எதை குறித்திருக்கிறது? இயேசு சொல்லுகிறார், அவர் உங்களுடைய பாவங்களை சுமந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு தருகிற ஒரு விஷயம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். உங்களுடைய பாவத்தில் இருந்து நீதிக்கு குணமானீர்கள். உங்களுடைய வியாதியிலிருந்து நல்ல சுகத்திற்கு குணமானீர்கள். நீங்கள் போய்கொண்டிருக்கிற பிரச்சனையின் பாதையில் இருந்து நல்ல நிலைமைக்கு குணமானீர்கள். இதை கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய சிலுவையில் செய்ததின் நிமித்தம் அதை நாம் புனித வெள்ளி, பெரிய வெள்ளி, நல்ல வெள்ளி என்று கொண்டாடுகிறோம். இன்றைக்கு உங்க கிறிஸ்துவ நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.